الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد اللهم اغفر لنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا بصالح الأعمال يا رب العالمين. இவ்வுலக படித்து பரிமாறித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் போற்றுகின்றவராக அவருடைய திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் முன்னோர்கள் சஹாபாக்கள் தபாசீகள் நல்லார்கள் வல்லவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமான ஒரு இடத்திலே நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த இடத்திலே மறுமையை மறந்த மனித சமுதாயம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் அடிப்படையாக ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை 6 அம்சங்கள் இருக்கின்றன. அந்த 6 அம்சங்களிலே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் மறுமையினாலே ஈமான் கொள்வதாகும். அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். மறுமையை ஈமான் கொள்ளாதவர்கள் நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும்போது நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்னரும் ஒக்கிப்போன ரூஹாக மாற்றப்பட்ட பின்னரும் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று அந்த நிராகரிப்பாளர்கள் கேட்கின்றார்கள் என அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்வு இவ்வுலக வாழ்வு மாத்திருந்தார். மேலும் அல்லாஹ் தஆலா இதனை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும்போது இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வ மா நஹ்னு பிமபூஸீன். இந்த உலக வாழ்வை தவிர எங்களுக்கு வேறு வாழ்வு கிடையாது. நாங்கள் வாழ்வோம், மரணிப்போம், ஆனால் மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம் என்று அந்த நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் அல்லாஹ் தஆலா முஃமின்களை பார்த்து கூறுகின்றான்: இன்னா அஹ்லஸ்னாஹும் ஹாலிஸத்தன் பத்தார். மறுமை வீட்டை நினைவு கூறுவதற்காகவே நாங்கள் சிறப்பாக அவர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா முஃமின்களை மறுமை வீடு, அதாவது சுவர்க்கத்தை அவர் நினைவுபடுத்துவதற்காக முஃமின்களை சிறப்பாக வைத்துள்ளோம் என்று கூறுகின்றார். முஃமின்களை பொறுத்தவரை முஃமின்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களாகவும் தமக்கிடையே மறுமையை பற்றி பேசிக் கொள்பவர்களாகவும் காணப்படுவார்கள். மறுமை என்பது நிச்சயமானது, உறுதியானது. இந்த உலகம் என்ற ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. மறுமை என்பது ஒரு அடியார் இந்த உலகத்தில் செய்கின்ற நல்ல விடயங்களோ கெட்ட விடயங்களோ அவன் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திற்கும் கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் நாளை மறுமையாகும். அந்த மறுமையை நம்பாதவர்கள் நிராகரிப்பார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நிராகரிப்பாளர்கள் காணப்பட்டார்கள், வாழ்ந்தார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்யும் போது நிராகரிப்பாளர்கள் இந்த காரணத்தால் நபி அவர்களின் தஅவா செய்வது கடினமாக காணப்பட்டது. இந்த உலகம் என்று ஒரு நாள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழிப்பது திடீரென்று அழிக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: இந்த உலகம் அழிவதற்கு முன்னர் சில அடையாளங்கள், அது பெரிய அடையாளங்களாகவும் இருக்கும், சிறிய அடையாளங்களாகவும் இருக்கும். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் ஒன்று: ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் வெண்மையான ஆடை அணிந்தவராகவும் கருப்பான முடியை உடையவராகவும் இவரது பிரயாணி என்ற எந்த அடையாளமும் இல்லாதவராகவும் ஊரிலே வரை யாரும் அவரை கண்டிருக்க மாட்டார்கள். அந்த ஒரு
தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து நபியவர்களோடு தனது முன்னங்காலை நபியவர்களின் முன்னங்களை இணைத்தவாறு உட்கார்ந்து அவர் நபிசல்லாஹுலிடம் சில கேள்விகளை கேட்கின்றார். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, இப்படி சில கேள்விகளை கேட்க நபிசல்லாஹுலிவஸல்லம் அவர்கள் அடுத்து பதில் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் கேட்டாரா, மறுமையை பற்றி எனக்கு அறிவியுங்கள் அப்படின்னு கேட்டாரா. அப்ப நபிசல்லாஹுலிவஸல்லம் கூறினார்களா, கேள்வி கேட்கப்படுற என்னை விட கேள்வி கேட்டவர் நீங்கள் மிகவும் அறிந்தவராக இருக்கின்றீர் என்று கூறினாராம். ஏனெனில் அங்கு வருகின்ற மனிதர் யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மனிதர் தோற்றத்தில் வந்து நபியவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். பிறகு அந்த மனிதர் கூறினாராம், மறுமைக்கான சில அடையாளங்களை எனக்கு அறிவியுங்கள் அப்படின்னு கேட்டபோது நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களா, ஒரு அடிமையானவர் தனக்கு எஜமானாக ஆகக்கூடிய ஒருவரை பெற்றிருப்பார். இப்படி நிகழ்வது மறுமை நிகழ்வதற்கான அடையாளமாகும். மேலும் காலில் செருப்பு இல்லாத வறியவர்கள், ஆடு வைத்து திரிபவர்கள் மாளிகைகளை கட்டி தமக்கு பெருமை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். இதுவோ மறுமையின் அடையாளம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸின் மூலமாக மறுமை என்பதை யாரும் அறிய மாட்டோம். அந்த மறுமை எப்போது வரும் என்பதையும் யாரும் அறிய மாட்டோம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த மறுமை பற்றி அறிவை கொடுக்கவில்லை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், மறுமைக்கு தயாராக வேண்டும். இன்று மறுமை வரலாம், நாளை மறுமை வரலாம், எப்போது மறுமை வரும் என்பதை நாம் அறிய மாட்டோம். அதே போல் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் சில அடையாளங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். காலில் செருப்பு இல்லாத வறியவர்கள், ஆடு வைத்து திரிபவர்கள் மாளிகைகளை கட்டி தமக்கு என்ன செய்து கொள்வார்கள், பெருமை எடுத்துக் கொள்வார்கள். இது மறுமையின் அடையாளம். அதே போல் ஒரு அடிமை தனக்கு எஜமானாக ஆகக்கூடியவரை ஈட்டெடுப்பார். இதுவும் மறுமைக்குரிய அடையாளங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு மறுமையின் அடையாளங்களை தெளிவுபடுத்தினார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்கள் நிகழும் வரை மறுமை ஏற்படாது என்று கூறினார்கள். அந்த 10 அடையாளங்கள் நிகழ்ந்தால்தான் மறுமை ஏற்படும். அது முதலாவது அடையாளம், கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம், புகை மூட்டம் ஏற்படுதல், தஜ்ஜாலின் வருகை, பூமியில் இருந்து அதிசய பிராட்டிகளில் வெளிவருதல், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வருதல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இறக்கப்படுதல், யமனில் ஏற்படும் ஒரு பெரும் நெருப்பு அந்த மக்களை மக்சரின்பால் அழைத்து கொண்டு செல்லுதல். இவ்வாறு 10 அடையாளங்களை கூறிவிட்டு இந்த 10 அடையாளங்கள் நிகழும் வரை மறுமை ஏற்படாது என்று கூறினார்கள். இது 10 அடையாளங்களும் மறுமை ஏற்படுவதற்கான மிகப்பெரிய அடையாளங்களாகும். அது மாத்திரமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய அடையாளங்களை இவர்கள் காட்டிக் கொண்டிருந்தார்கள். சிறிய அடையாளங்களை பார்ப்போமானால் கொலை அதிகரிக்கும், பொய் சாட்சியில் அதிகரிக்கும், ஹலால் ஹராம் பேணப்படாமை, வட்டி அதிகமாகுதல், வியாபாரத்தை கடுமையாக பறந்து செல்லுதல், வீடுகள் அலங்கரிக்கப்படுதல், மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தன் தாயை கொடுமைப்படுத்துதல், பள்ளிகள் அலங்கரிக்கப்படுதல், இவ்வாறு எங்கு நடந்த அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆகவே இவ்வாறான அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்ததற்கு நிறைய மறுமையினால் ஏற்படும். அந்த மறுமை நாளானது எப்போது வரும் என்பதை யாரும் அறிய மாட்டோம். அவர்கள் அறிவித்தார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களிலே மிகவும் சிறந்தது வெள்ளிக்கிழமையாகும். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அன்றுதான் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மேலும் அன்றுதான் இந்த உலகம் முடிவடையும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மேற்கூறப்பட்ட ஹதீஸினூடாக உலகமானது வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நாளிலே அடிவடையும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை எப்போது என்பதை நாம் யாரும் அறிய மாட்டோம். இவ்வாறு மறுமையின் அடையாளங்கள் நாம் நிகழ்ந்து பூமி அடிக்கப்படுவதற்கு முன்னர் முதலாவது கூறப்படும். முதலாவது ஊதப்பட்டதும் இந்த பூமியில் உள்ள வானம், பூமி, மரங்கள், சந்திரங்கள், சூரியன், நட்சத்திரம், மலைகள், கடல்கள் அனைத்தும் துவதுவலாக ஆக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும்போது சிதறடிக்கப்பட்ட ஈசர்கள் போன்று அந்த நாளில் மக்கள் ஆகிவிடுவார்கள். மலைகள் பரத்தப்பட்ட பயிர்களை போன்று ஆக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மலைகளை மொழிகளாக ஆக்கி வைத்துள்ளோம் என்றும் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மொழிகள் என்றால் என்ன?
தாய்மார்களே சகோதரர்களே. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டும்போது ஸுல்சிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி பலமாக அதிர்வுக்கு உள்ளாக்கப்படும்போது, அஃரஜத்தில் அர்து அத்காலஹா, பூமியில் சுமைகள் வெளிப்படுத்தப்படும்போது, இந்த சுமைகள் என்பதற்கு தஃசீர்களை ஆசிரியர்கள் கூறுகின்ற கருத்து என்னவெனில், பூமியின் மரணத்து அடக்கப்பட்ட அந்த மனிதர்களை தான் அந்த நாளிலே அந்த பூமி வெளிப்படுத்தும் மனிதர்களை குறிக்கின்றது என தஃசீர்களை ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு அந்த நிலைமையின் பின்னர் இரண்டாவது சுருப்பூதப்படும். இரண்டாவது சுருப்பூதப்பட்டதும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த அனைத்து மனிதர்களும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுவார்கள். அந்த நிலை எவ்வாறு காணப்படுவதில், அந்த மனிதர்கள் எழுப்பப்படும் போது உடலில் எந்தவித ஆடையும் இன்றி, காலில் செருப்பு இன்றி, கத்னா செய்யப்படாத நிலைமையிலே ஒவ்வொரு மனிதனும் எழுப்பப்படுவார். அந்த நிலையை சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா நம்ம எழுப்புவது மஹ்ஷர் மைதானம் எது? இந்த பூமி தான், இந்த உலகம் தான். ஆனால் இது இவ்வாறு காணப்படாது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, அல்லாஹ் தஆலா இந்த பூமியை வேறு பூமியாக மாற்றி விடுவார். அதில் எந்தவித கட்டணங்களோ எந்தவித அடையாளங்களோ எதுவுமே இருக்காது. அல்லாஹ் தஆலா அதுதான் மஹ்ஷர் மைதானம் மறுமையிலே. ஏன்னா அல்லாஹ் தஆலா குறிப்பிடும்போது மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வஃபீஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, அதிலே உங்களை படைத்தோம், அதிலே உங்களை நிறுத்துவோம், அதிலிருந்தே உங்களை வெளியேற்றுவோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக நாளை மறுமையில், அதாவது இந்த பூமியிலே நாம் அனைவரும் எழுப்பப்படுவோம் என்பதை அல் குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷரை பற்றி கூறும்போது கூறினார்கள், ககுர்சத்தின் நக்கி, அதாவது ரொட்டியை போன்றோ அல்லது வெள்ளி பாலையை போன்றோ இந்த பூமி காட்சி அளிக்கும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததன் பிற்பாடு மனிதர்கள் அனைவரும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டப்பட்டதன் பின்னர் அல்லாஹ் தஆலா சூரியனை ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த மீல் என்ற வார்த்தைக்கு ஹதீஸ்களை அறிஞர்கள் இரண்டு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அதில் முதலாவது, சுருமா போடுகின்ற அந்த குச்சியின் அளவுதான் மீல் என்னோட கருத்து. அந்த அளவு தூரத்துல அல்லாஹ் தஆலா சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்ற ஒரு கருத்தை கொடுப்பாங்க. ஆனால் அதிகமான அறிஞர்களுக்கு கருத்து என்னவெனில், அதாவது ஒரு மைல் தூரத்துல அல்லாஹ் தஆலா அந்த சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு இந்த உலகத்துக்கு சூரியனானது 9,30,00,000 மைல்கள், கிலோமீட்டர் அல்ல மைல்களுக்கு அப்பால் அந்த சூரியன் காணப்படுகிறது. அதன் உஷ்ணத்தை எப்படி தாங்க முடியவில்லை. நாளை மறுமையில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா பூமியில் இருந்து ஒரு மைலுக்கு அப்பால் அந்த சூரியனை கொண்டு வந்து நிறுத்தினால் எவ்வளவு சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே. அந்த நிலைமையில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த மக்கள் ஒரு நாள் தான் இருப்பார்கள். அந்த ஒரு நாள் பகலாகவே காட்சி தரும். ஏனெனில் புவி ஓட்டமும் இருக்காது, சூரிய ஓட்டமும் இருக்காது, முழுமையாக பகலாகவே இருக்கும். அல்லாஹ் பார்வையில் ஒரு நாளாக காணக்கூடிய அந்த நாள் மனிதர்களின் பார்வையில் 50,000 வருடங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு இருக்கும் அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று தன்னுடைய நிலையை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டும்போது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். அந்த நாளிலே கணவன் மனைவியை கண்டும், மனைவி கணவனை கண்டும், தாய் பிள்ளையை கண்டும், பிள்ளை தாயை கண்டும், சகோதரன் சகோதரியை கண்டும், சகோதரி சகோதரனை கண்டும், உற்றார் உறவினர்களை கண்டும் விரண்டு ஓடுவார்கள். ஏன் விரண்டு ஓடுவார்கள்? தாம் சேமித்து வைத்திருக்கின்ற, சம்பாதித்து வைத்திருக்கின்ற நன்மைகளை அவர்கள் காட்டுப்படுவார்களோ என்னோட அச்சத்தால் ஒருவரை கண்டு விரண்டு ஓடுவார்களே. அந்த நிலையை சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே. இந்த உலகத்தில் எவ்வளவு பாசமாகவும் நேசமாகவும் தனது பிள்ளை தனது பெற்றோர் என்று இருக்கும்னா, நாளை மறுமையில் ஒவ்வொரு நிலையும் இதுதான் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே. இவ்வாறு கடும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த மக்கள் என்ன செய்வார்களா, தன்னுடைய நிலையை அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர்கள் என்ன செய்வார்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்களா, செல்வி கூறுவார்களா, எங்களுடைய இந்த நிலையை அல்லாஹ்விடம் வெற்றி வையுங்கள் என்று கூறுவார்களா. அதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு சொல்லுவாங்களா, நான் இதுக்கு பொறுப்பானவர் இல்லை, நீங்க என்ன செய்யுங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அனுப்பி வைப்பாங்களா.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மக்கள் போய் முறையிடுவாங்களா, எங்களோட நிலையை கஷ்டமான நிலையை அல்லாஹ்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்களா, நான் இதற்கு பொறுப்பானவன் அல்ல, நீங்க இப்ராஹிமிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்களா. மக்கள் அப்படியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று தன் நிலையை கூறுவார்கள். அவர்கள் கூறுவார்கள், நான் இதற்கு பொறுப்பானவர்கள், நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள். இவ்வாறு மக்கள் மூசாவிடம் செல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், என்னால் அல்லாஹ்விடம் பேச முடியாது, நான் இதற்கு பொறுப்பானவன் அல்ல, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்க என்று கூறுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றதும் அவர்கள் கூறுவார்களா, என்னால் அல்லாஹ்விடம் பேச முடியாது, நான் இதற்கு பொறுப்பானவன் அல்ல, நீங்கள் முஹம்மதிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். மக்கள் அப்படியோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றதும் நபி அவர்கள் கூறுவார்களா, அடலஹா அடலஹா, நான் தான் இதற்கு பொறுப்பானவன், நான் தான் இதற்கு பொறுப்பானவன் என்று கூறுவார்களா. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் பேச மாட்டார்களா. ஏனெனில் அல்லாஹ் தஆலாவிடம் பேச வேண்டுமானால் அல்லாஹ்வின் அனுமதி வேண்டும். இந்த அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் கீழ் சுஜூதில் இருப்பார்களா. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா நபியவர்களை பார்த்து கூறுவானா, யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் வஸ்அல் து'த வஸ்அல் துஷஃபா. முஹம்மதே, உன்னுடைய தலையை உயர்த்தி உனக்கு தரப்படும், நீ பரிந்துரை செய், உன்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் கூறுவான். அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை சுஜூதிலிருந்து எழுப்பி அல்லாஹ்விடம் கூறுவார்களா, யா அல்லாஹ், இந்த மக்களுக்கான கேள்விகளுக்கு ஆரம்பிக்கிறது யா அல்லாஹ் என்று கூறுவாங்க. அதன் பின்னர் அல்லாஹ் தஆலா கேள்விகளுக்கு ஆரம்பிப்பார். கேள்விகளுக்கு கேட்பது யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒவ்வொருவரிடம் நேரடியாக பேசுவார் நாளை மஹ்ஷர் மைதானத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயகல்லிமு ரப்பஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருவரிடம் நேரடியாக பேசுவார். உங்களுக்கு மனதிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், தூதர்கள் அனுப்பப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேள்விகளுக்கு கேட்போம், தூதர்களிடமும் நாங்கள் கேள்விகளுக்கு கேட்போம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இவ்வாறு மக்களிடம் நாளை மஹ்ஷரில் கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லப்படும் அந்த நேரத்தில் சொர்க்கம் நரகம், நல்லடியார்களுக்கு சொர்க்கமும் காவிர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு நரகமும் வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் சொர்க்கவாசிகள் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்துக்கு செல்வார்கள். சொர்க்கத்தின் இன்பத்தை எம்மால் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது. தேனாறு, பாலாறு, மதுவாறு என்று எல்லா வகையான இன்பங்களும் அந்த சொர்க்கத்தில் நிறைந்து காணப்படும். ஒரு சொர்க்கவாசி தாம் விரும்பிய விடயங்களை அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய விடயங்களை கூட நாளை மறுமையில் சொர்க்கவாசிக்கு ஹலாலாக்குவார். இந்த உலகத்தின் மறுவாழ்வு என்பது எமக்கு ஹராம், நாம் குடிப்பது ஹராம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசிக்கு மறுவாழ்வத்தை ஹலாலாக ஆக்கி கொடுக்கின்றார். இவ்வாறு பலதரப்பட்ட இன்பங்கள் அந்த சொர்க்கத்தில் காணப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு காட்டி தந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தில் இன்பத்தை கூறும்போது பிரத்தினை சுருக்கமாக கூறுகிறார்கள். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். இந்த கண்ணுமே கண்டிராத, எந்த காதுமை செவிப்படுத்திராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சொர்க்கம் காணப்படும் என்று கூறிவிட்டு கூறினார்கள். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஅவுன். நீங்கள் உங்கள் மனம் ஆசைப்படுகின்ற அனைத்துமே அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும். அதே போன்று நீங்கள் கேட்கப்படும் அனைத்துமே அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கூறினார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகளின் அவர்கள் அனுபவிக்கும் இன்பங்களை பட்டியலிட்டுக் கொண்டிருந்து அதற்கு கூறினார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளிடம் வந்து கேட்பானா, உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்கு வேறு ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்பார். எந்த சந்தர்ப்பம்? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் உள்ள எல்லா விடயங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தஆலா கேட்பார், உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும் அந்த சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்கு. அது சொர்க்கவாசிகள் கூறுவார்களா, யா அல்லாஹ், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் பாவிகளின் முகங்கள் எல்லாம் கருமையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீ எங்களுடைய முகத்தை வெண்ணிறமாக பிரகாசிக்க
செய்யவில்லையா? இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற காலத்தை மக்கள் கடப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் நீ எங்களை கடக்க செய்யவில்லையா? எங்களுக்கு சுருக்கத்தை அளித்து சுருக்கத்தில் இவ்வளவு வகையான இன்பங்களையும் அழித்ததன் பின்னர் எங்களுக்கு என்ன வேண்டுமே அல்லாஹ் பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கூறுவானா, நான் சுருக்கவாசிகள் உங்களுக்கு வழங்கிய ஒரு விஷயம் இருக்கு, அதான் அந்த விஷயத்தை நான் என்ன செய்ய போறேன், நிறைவேற்ற போறேன் கூறுவானா. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் இடையே உள்ள திரை நீக்கப்படுவர். சொர்க்கவாசிகள் வெற்றி கண்ணால அல்லாஹ்வை பார்ப்பாங்க. எவ்வளவு பாக்கியம்! இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தன்னை மனைவிற்கும் தந்திருக்கிறார். இவ்வாறு சொர்க்க இன்பங்கள் இருக்க அடுத்த புறம் நரகத்தின் வேதனை. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தின் வேதனையை பற்றி இரத்தின சுருக்கமாக கூறினார்கள். நரகத்தில் ஆகவும் குறைந்த வேதனை என்ன தெரியுமா? ஒரு நரகவாசிக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அதன் வேதனையால் அவனுடைய மூளை கொதிக்கும். இதுதான் நரகத்தில் ஆகும் அடித்தளத்தில் உள்ள வேதனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகவாசியின் அடித்தளத்தில் உள்ள குறைந்த வேதனையை ஏனைய வேதனைகளை பற்றி சரி சிந்தித்து பாருங்கள். அந்த தாய்மார்கள் இவ்வாறு இருக்க இந்த உலகத்தில் மறுமை என்பது இல்லை என்று ஒரு கூட்டத்தினர், மறுமையை நாங்கள் இந்த உலகத்தில் மாத்திரம் நாம் வாழ்வோம், நாளை மறுமையில் எழுப்பப்பட மாற்றங்கள் எங்கள் கூட்டத்தினர். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறிக்கொண்டு இருக்க மறுமை ஒன்று உள்ளது, நாங்கள் மரணிப்போம், மண்ணோடு மண்ணாகி மக்கி போன பின்னரும் எழுப்பப்படுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் எம்மில் பலர் இந்த மறுமையை மறந்து வாழ்வது ஆச்சரியமானது, துர்பாக்கியமான ஒரு நிலையா. இன்று எம்மை பொறுத்தவரையில் எம்முடைய வாழ்வானது முழுமையாக இந்த உலகம் பற்றி, இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம், என்ன செய்ய போகின்றோம் என்ற சிந்தனையின் மூலம் இருக்கின்றது. காலையில் எழுப்பி இரவில் தூங்கச் செல்லும் வரை நாம் இன்று என்ன செய்யலாம், எப்படி இந்த நாளை கழிக்கலாம், இந்த உலகத்துக்காக இந்த நாளை செலவிடுகின்றோம். இதன் காரணமாக நாம் மறுமையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை கூட மறந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மனிதனை பார்த்து கேட்கின்றான், அவ்வஹசிபுதும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா, நான் உங்களை பூமிக்காக படைத்திருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் உங்களை நான் நாளை மறுமையில் ஊட்டி எடுக்க மாட்டேன், திரும்ப உங்களை உயிர் கொடுத்து எடுக்க மாட்டேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்த எதனையுமே வீணுக்காக படைக்கவில்லை, படைத்த எல்லாம் ஒவ்வொரு காரணத்தோட படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டும்போது இந்த உலகத்தை படைத்து ஒவ்வொன்றையும் உங்களுக்காகவே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். உங்களுக்காக யாருக்காக? மனிதனுக்காக. வானத்தில் உள்ளவே பூமியில் உள்ளவே அவை இரண்டுக்கு இடைப்பட்ட அனைத்துமே அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக படைத்திருக்கின்றார். மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டும்போது நான் மனிதனையும் ஜின் வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் மூலவசனத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்த 100% நோக்கம் என்ன? அவருடைய அபதாக, அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய அடியானாக எவ்வாறு இருப்பது? அல்லாஹ் இயற்கை விடயங்களை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்த விடயங்களிலிருந்து தவிர்த்து வாழ்வதுதான் அல்லாஹ்வின் உண்மையான அடியானாக இருப்பது என்பது. இவ்வாறு அல்லாஹ் மனிதனை இந்த நோக்கத்துக்காக படைத்துவிட்டு இந்த மனிதன் இந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்றானா என்று பார்ப்பதற்காக பல சோதனைகளையும் அந்த மனிதனுக்கு வழங்குகின்றான். மறுமையை நம்பி மறுமைக்காக வாழ்ந்தவர்கள் அந்த சோதனையில் வெற்றி விடுகின்றார்கள். ஆனால் மறுமையை மறந்து மறுமை ஒன்று இல்லை என்று வாழ்ந்தவர்கள் தோல்வியடைகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நீங்கள் இந்த உலக வாழ்வை தேர்வு செய்கிறீர்கள், ஆனால் மறுமை வாழ்வே சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை
வணக்கத்தை மறப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா எம்மை வணங்குவதற்காகவே படைத்துள்ளார் என்று அறிந்து அந்த நோக்கத்தை நாம் மறந்து வாழ்வதற்கான காரணம் என்ன? இந்த உலக ஆசைகளிலும் அச்சங்களிலும் மோகங்களிலும் நாங்கள் மூடி இருப்பதை நாளை மறுமையில் உள்ளது என்பதை மறப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டும்போது அல்ஹாகுமுத் தகாசுர், தகாசுர் என்ற சிந்தனை உங்களை பராக்காக்கிவிட்டது. தகாசுர் என்றால் என்ன? தகாசுர் என்பது அதிகமாக தேட வேண்டும் என்ற ஆசை. பொருளாதாரத்தை அதிகமாக தேட வேண்டும், செல்வத்தை அதிகமாக தேட வேண்டும், இவ்வாறு அதிகமாக தேட வேண்டும் என்ற ஆசை உங்களை பராக்காக்கிவிட்டது. எதுவரைக்கும் பராக்காக்கிவிட்டது? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரை சந்திக்கும் வரை இந்த சிந்தனை உங்களை பராக்காக்கிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதேபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள். உங்களுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று 3 முறை கூறினார்கள். கூறிவிட்டு சொன்னார்கள், அதுதான் அல் மௌத், மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். அது உங்கள் இச்சைகளையும் ஆசைகளையும் உடைத்தெறியக்கூடியது. மரணம் என்பது ஒரு அடியானை நாளை மறுமைக்காக, மரணத்தை நினைத்து வாழ்வது நாளை மறுமைக்கு ஒரு அடியானை தயார்படுத்தும். மரணத்தை நினைப்பதால் ஏற்படும் பயம் மறுமைக்காக அவனை தயார் செய்யும். ஆனால் நாம் இன்று மறுமையை மறந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மரணத்தை நினைவுகூர்வர்களாக இருந்தார்கள். நபி அவர்களின் உரைகளிலோ நபி அவர்களின் குத்பாக்களிலோ அதிகமாக மரணத்தை பற்றிய விடயங்கள் அதிகமாக பேசப்படும். ஏனெனில் அந்த மக்களை மரணத்தின்பால் மறுமையின்பால் அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உரைகளில் அதிகமாக சூரா காஃபை ஓதுவார்கள். சூரா காஃப் 50வது அத்தியாயம். அந்த சூரா மறுமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அதிகமாக ஓதுவார்கள். உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதை கேட்டுத்தான் இந்த சூறாவை நான் மரணம் செய்து கொண்டேன். அந்த அளவுக்கு நபி அவர்கள் இந்த சூறாவை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். அது முழுமையாக மறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறா. இதனால் நபி அவங்க அதிகமாக தனது உரைகளிலும் தனது குத்பாக்களிலும் இந்த சூறாவை பற்றி மக்களுக்கு கூறுவார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவின் போது அன்சர்த்துக்கு முன்னார் என்று 3 முறை கூறினார்கள். நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கின்றேன், நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கின்றேன், நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கின்றேன் என்று கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஜத்தில் இருந்த துண்டு கீழே விழுந்தது. நபியர்களின் மிகவும் கடுமையாக மாறியது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நான் நபியர்களின் அருகில் இருந்து அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு எவ்வாறு அந்த சத்தம் கேட்பதோ அதே போல வெளியில் இருந்தவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரித்து கூறிய போது சஹாபாக்கள் எல்லாம் தனது கைகளுக்குள் முகங்களை வைத்துக் கொண்டு அழுதார்கள். அவ்வளவு மரணத்தை பற்றிய அச்சம் அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. மறுமையை ஈமான் கொண்ட நாங்கள் இந்த மறுமையை மறந்து வாழ்வது மிகவும் ஒரு இக்கட்டான மோசமான நிலையாகும். நாம் கடமையான இபாதத்துக்களை செய்கின்றோம். உதாரணமாக கடமையான இபாதத்துக்கள் என்பது தொழுகின்றோம், தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். ஆனால் அதனை உரிய முறையில் நிறைவேற்றுவதில்லை, விட்டு விட்டு தொழுகின்றோம். கடமையான ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றோம், ஆனால் அதில் பொடுப்போக்காக இருக்கின்றோம். ஜகாத்தை அதன் உரிய முறையில் வருடம் பூர்த்தியாளரும் கொடுப்பதில்லை. செல்வங்கள் இருந்தும் செல்வந்தர்கள் ஹஜ் செய்வதில்லை. இவ்வாறு பெற்றோர்களை கவனிப்பது, பிள்ளைகளின் விடயத்தில் மனைவிகளின் விடயத்தில் பொடுபோக்கு. இவ்வாறு நாம் அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத்துக்களை பொதுவாக காணப்படுகின்றோம் என்றால் இது எதன் அடையாளம்? நாங்கள் மறுமையை மறந்து வாழ்கின்றோம் என்பதற்கான அடையாளமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் அந்த சூரியன் ஒரு மைலுக்கு பூமியிலிருந்து ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களோடு நேரடியாக கேள்வி நடக்கும். அந்த நேரத்தில்
அல்லாஹ் முதலாவதாக கேட்கும் கேள்வி என்ன? தொழுகிறாயா என்பதுதான். அந்த தொழுகை சீராக இருந்தால் அவன் முழுமையாக சீராக இருக்கின்றான். தொழுகை சீர்கட்டு விட்டால் அவன் முழுமையாக சீர்கிட்டு விடுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். ஆகவே அந்த தொழுகையை உரிய முறையில் உரிய நேரத்திற்கு தொழ வேண்டும். ஆனால் இன்று எங்கள் சிலர் நிலையை என்னவெனில் நுகருடைய தொழுகை அசருடைய நேரத்திலும், அசருடைய தொழுகை மகனுடைய நேரத்திலும், மகனுடைய தொழுகை இஷாவுடைய நேரத்திலும் தொழுகின்ற சில வேளை அந்த தொழுகை மிஸ் ஆகி செல்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நமக்கு கூறும் மாறுதல் என்னவே, எத்தனை பேர் தொழாம இருக்காங்க, நான் எதையாச்சு தொழுகிறேனே அப்படின்னு சொல்லி நமக்கு தம்மை ஆர்வப்படுத்திக் கொள்கின்றோம். இது எவ்வளவு மோசமான நிலை என்பது அந்த தாய்மார்களே சகோதரர்களே. நாம் மறுமையை நினைவு கூறக்கூடிய அமர்வுகள், மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய விடயங்களை நாம் அதிகம் செய்ய வேண்டும். நாம் மரண வீட்டுக்கு செல்கின்றோம், மறுமையை மறந்தவர்களாக இருக்கின்றோம். குடும்ப விஷயங்களை மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வியாபாரம் அது மறுமையை மறந்து வாழ்கின்றோம். நாம் அன்றாடம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் மறுமையை மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் அதிகமாக மறுமையை நினைவு கூறுவார்கள், அதிகமாக மரணத்தை நினைவு கூறுவார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏழை சஹாபாக்கள் வந்து கூறினார்களாம், அல்லாஹ்வின் தூதரே, பணக்காரர்கள் செல்வந்தர்கள் நன்மையை கொள்ளையடித்துக் கொண்டு செல்கின்றார்கள் யா ரசூலல்லாஹ். நாங்கள் தொழுவது போல்தான் அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு நோட்பது போல்தான் அவர்களும் நோன்பு நோட்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் காணப்படும் செல்வத்தால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அதிகமாக தர்மம் செய்து நன்மையை கொள்ளையடித்துக் கொண்டு செல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். எங்களுக்கு விதிபோல் இந்த நன்மையை சம்பாதிப்பதற்கான வழியை சொல்லித்தார்கள் என்று கேட்பார்களாம். சஹாபி பெண்மணிகள் கூறுவார்களா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆண்களுக்கு மார்க்கத்தை அடிக்கடி கற்றுக் கொடுக்கின்றீர்கள், அவர்களுக்கு மார்க்க வகுப்புகள் நடத்துகின்றீர்கள். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்றுமில்லை. கிழமையில் ஒரு நாளாவது ஒதுக்கி எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்பார்களா. அவ்வாறு அந்த காலத்தில் வந்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் மார்க்கத்தை கற்பதில் ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த தாய்மார்களே சகோதரர்களே. இந்த உலகத்தில் அவர் அவ்வாறு வாழ்ந்தால் நானும் வாழ வேண்டும், அவர் அவ்வாறு ஆடை அணிந்தால் நானும் அடைய வேண்டும், அவருடைய பிள்ளை அந்த அளவு விட்டால் நான் என்னுடைய பிள்ளை அதற்கு மேலாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த உலக விவகாரங்களிலே நாங்கள் தோன்று கொண்டு கொண்டிருக்கின்றோம். மேலும் நரகவாசி நரகத்தில் இருக்கும்போது அவன் நரக வீரனை தாங்க முடியாத அந்த நிலையில் கூக்குரலுக்கு கத்துவானா, என்னை இந்த மறுமையில் இருந்த நரகத்தில் இருந்து வெளியேற்றிய அல்லாஹ், நான் இந்த உலகத்துக்கு சென்று நான் என்ன செய்கின்றேன்? நல்ல அமல்கள் செய்து இந்த சொன்னத்துக்கு செய்யக்கூடிய நல்ல அமல்களை செய்து நான் மீண்டும் வருகின்றேன் எழுப்புவானா. ஆனால் முடியுமா? அந்த நிலையை அடைந்து மீண்டும் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து வெளிவரைய முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மலக்குகள் என்ன செய்வார்கள்? அணிவகுத்துக் கொண்டு நிற்பார்கள். அந்த நிலைமையில் அல்லாஹ் என்ன செய்வார்? வருவார். வந்து மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கணக்குகளை கேட்க ஆரம்பிப்பார். அதன் போது மறுமையை நம்பி வாழ்வதற்கு என்ன செய்வார்கள்? அல்லாஹ் தஆலா கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகள். ஆனால் மறுமையை மறுவார்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் தஆலா ஒரு பாவியிடம் கேள்வி கேட்பார். ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார், இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தாய், நீ உனது வாழ்க்கை எவ்வாறு கழித்தாய், உனது செல்வத்தை எவ்வாறு செலவு செய்தாய், உன்னிடமிருந்து அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று ஒவ்வொரு கேள்வி நாம் இந்த உலகத்தில் செய்த அனைத்தையும் அல்லாஹ் செய்வார். நாளை மறுமையில் ஒவ்வொருவரிடம் நேரடியாக பேசுவார். அந்த சந்தர்ப்பத்தில் பாவி என்ன செய்வான்னா, தனது தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டு அப்புறம் சத்து போட அப்படியோ இருப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் வலதுபுறம் திரும்பி பார்ப்பானா, அவன் சேமித்து வைத்த அனைத்துமே இருக்கும். இடது பக்கம் திரும்பி பார்ப்பான், அப்போது அவன் சேமித்து வைத்த அனைத்தும் இருக்கும். அவன் அந்த பாவி என்ன செய்வான்? திரும்பி மேலே பார்க்க மாட்டான். ஏனெனில் அவன் செய்த குற்ற உணர்வும் அவன் செய்த பாவம், அதனால் ஏற்பட்ட குற்ற உணர்வும் அவனை திரும்பி பார்க்க விடாது. அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்துக்கு 70,000 மூக்கணாங் கயிர்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கயிற்றையும் என்ன செய்வார்கள்? 70,000 மலக்குகள் இழுத்துக் கொண்டு வருவார்கள். அதை பார்த்து அந்த பாவி கூறுவானா, நான் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் என்ன செய்வேன்? யாரேனே கத்தம் ஹயாத்தி, நான் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அந்த மனிதன் என்ன செய்வானா? கை செய்தப்படுவானா? அல்லாஹ் கேட்பானா, இவ்வளவு இந்த நரகத்தை பார்த்ததன் பின்னர் அவளுக்கு ஞானம் பிறந்தது, நீ கை செய்தப்படுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுவானா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் ஆழ பிறந்தவர்கள் அல்ல. இந்த உலகம் என்பது தற்காலிகமானது, நாளை மறுமைதான் நமக்கு நிரந்தரமானது. ஆகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் இந்த உலக மோகங்களுக்காகவும் இந்த கேளிக்கைகளுக்காகவும் கூத்துக்களுக்காகவும் மறுமையை மறந்தவர்களாக வாழக்கூடாது. நாளை மறுமை என்பது நிச்சயமானது, நிரந்தரமானது, அதுவே இன்னும் சிறந்ததாகும். ஆகவே இந்த உலகத்தில் வாழும் நாளை மறுமைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எம்மில் பலர் அந்த நிலை என்ன? தற்போது உலகத்திலே உலக மோகங்களிலே முழுமையாக மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் மரணித்தால் என்னுடைய நிலை என்ன என்று நாம் சிந்திக்கின்றோமா? இந்த நிலையில் இருக்கும்போது நாம் மரணித்து விட்டால் நாளை மறுமையில் என்னுடைய நிலை என்ன என்று சிந்திக்கின்றோமா? இல்லை. நாளை என்ன செய்யலாம், நாளை மறுதினம் என்ன செய்யலாம், அடுத்த கிழமை என்ன செய்யலாம், அடுத்த மாதம் என்ன செய்யலாம், அடுத்த வருடம் என்ன செய்யலாம், இன்னும் 10 வருடங்களுக்கு பின்னர் என்ன செய்யலாம், இன்னும் 50 வருடங்களுக்கு பின்னர் என்ன செய்யலாம் என்று இந்த உலகத்திற்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து நாளை மறுமை ஒன்று உள்ளது என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இது எவ்வளவு ஒரு மறுமையை நம்பி மறுமையை ஈமான் கொண்டு வாழ்ந்த இம்மிடிய இடத்திலே காணப்பட்டால் இது எவ்வளவு மோசமான நிலை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் நல்லவர்களே, நாம் எப்போதும் அல்லாஹ்வின் சிந்தனையோடு இருக்க வேண்டும். நாம் எமது வீடுகளில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். சஹாபாக்கள் காலத்துல ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கேட்டா என்ன செய்வாங்கன்னா, வாருங்கள், அமருங்கள், 1 மணி நேரம் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று கூறுவார்களாம். அவ்வாறு இல்லை. சூரா ஃபாத்திஹாவிற்கு இருந்து அமர்ந்து ஓதுவதாக கேட்டா இல்லை. சூரா அஸ்ர் இருந்து ஓதுவதாக கேட்டா இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் சஹாபாக்கள்? மறுமையை பற்றி மேம்படுத்தக்கூடிய சூரா அஸ்ர் அந்த சூறாவை படிச்சு கருத்துக்களை என்ன செய்வாங்களா? வாசிச்சு அது விளங்கிக் கொள்வார்களாம். இவ்வாறு அந்த காலத்தில் வந்த சஹாபாக்கள் மறுமையை அதிகமாக நினைவு கூர்ந்தார்கள். அதே போல்தான் இன்று எம்பில் அதிகமானவர்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுவதும் இல்லை. இவ்வாறான அமர்வுகளில் அவர் நாம் கலந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? மறுமை பற்றிய சிந்தனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு உண்மையான நண்பன் யார் எனில் தனக்கு மறுமையை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய, தனக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் உண்மையான நண்பன். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எமக்கு நல்ல விடயங்கள் சொல்லக்கூடிய, மறுமை பற்றிய ஞாபகங்களை ஊட்டக்கூடிய நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உறவின் மூலமாக நமக்கு மறுமை பற்றிய எண்ணங்கள் உருவாகும். நாளை மறுமையில் நாம் என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம். எனவே நான் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் எமது உள்ளத்தை எப்போதுமே மரணிக்க செய்தவர்களாக இருக்கக்கூடாது. எமது உள்ளத்தை அல்லாஹ்வின் திக்ரின் மூலமாக நிரப்ப வேண்டும். அப்போது நாளை மறுமையில் என்ன செய்யலாம்? நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவார். எனவே நான் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் கேளிக்கைகளுக்கும் கூத்துக்களுக்கும் ஆட்பட்டு விடாமல் நாளை மறுமை உண்டு. இந்த உலகம் ஒரு நாள் அழிவடையக்கூடியது. மரணம் என்பது நிச்சயமானது. மன்னரை வாழ்வு என்று ஒன்று உள்ளது. நாளை மறுமை மக்ஷரில் நாம் அனைவரும் ஒன்று கூட்டப்படுவோம். அதன் பின் ஒரு வாழ்வு உண்டு, அதுதான் நிரந்தரமானது என்று ஈமான் கொண்ட நாம் அதற்காக தன்னை தயார்படுத்த வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளை மறுமைக்கான விளைநிலமாக ஆக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இவ்வாறான மஜ்லிஸ்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மஜ்லிஸ்களாகும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இவ்வாறான மஜ்லிஸ்களில் உட்காரும் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளை சாட்சியாக வைத்து அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக கூறுகின்றார்.
எனவேதான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் மறுமை உண்டு என்பதில் ஈமான் கொண்டு வாழும் நாம் மறுமைக்காக இம்மையை பயன்படுத்தி நாளை மறுமையில் நாம் அனைவரும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக.